குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு என்பது எப்பொழுதுமே ஒரு அரசை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அது இந்தியால பல இடத்துல ஆட்சி கவிழ்ப்பே கள்ளச்சாராய சாவு மூலமாக நடந்திருக்கிறது. காரணம், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அரசனுடைய தலையாய கடமை ஒரு மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஆனா இன்னைக்கு ஒரு புறம் அரசே டாஸ்மாக் கடை நடத்துறாங்க, ஒரு புறம் அரசே கள்ளச்சாராயத்தை தண்ணி போல ஆறு போல ஓடிக்கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து இருக்கின்றார்கள். ஏன் அதுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கூட தர்றாங்க. தமிழ்நாட்டில் நம்ம இந்த கள்ளச்சாராயத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னாங்க, இது எந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூனா, கடைசியாக கள்ளச்சாராய சாவு இதற்கு முன்பு திமுக ஆட்சி 2006-11 சேலத்துல 4 பேரு, அப்ப கிருஷ்ணகிரி, பெங்களூர் அந்த பகுதியெல்லாம் சேர்ந்து 180 பேர். அது ஒரு பெரிய நிகழ்வு. அப்ப அதன் பிறகு மறுபடியும் திமுக ஆட்சி வந்த பிறகு போன ஆண்டு 22 பேர், இப்ப கிட்டத்தட்ட 50 பேரை தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு கிராம பகுதியில் நடந்ததோ அல்லது மலைப்பகுதியில் நடந்ததோ கிடையாதுங்க. இது கள்ளக்குறிச்சியினுடைய சென்டர் டவுன்ல நடந்திருக்கு. கோர்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு 200 மீட்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர் ஓப்பனா T50ல அவங்களே அதை வித்துட்டு போறாங்க. மக்கள் அதை வாங்கி பருகிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே ஒரு 140 பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயம். நான் எப்பொழுதுமே ஒரு கள்ளச்சாராயத்துல இறந்தாங்க அப்படிங்கறக்காக ஒரு குடும்பத்தை நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது. குடும்பம் வேறு, இது வேறு. எத்தனையோ வீட்டுல கணவன் மனைவி இறந்துட்டாங்க, குழந்தைகள் மட்டும் அனாதைகளா இருக்கிறாங்க, தாய் தந்தை அனாதையா இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த அவங்க இறந்த பிறகு அடுத்த நாள் கஞ்சி காய்ச்சுவதற்கு கூட அவங்க கையில காசு இல்லை. கள்ளச்சாராய சாவுக்கு காரணம் அரசு என்பதில் நாம் தெளிவா இருக்கணும். கள்ளச்சாராயம் குடிச்சவங்க காரணம் அப்படின்னு நம்ம பேசக்கூடாதுங்க. சாராயத்தை குடிக்க வைத்திருக்கின்றார்கள், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். கள்ளச்சாராயம் இல்லை என்றால் எப்படி குடிப்பாங்க? அதனால்தான் நம்முடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இறந்து போன ஒரு குடும்பத்திற்கும் நாம 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்கிறோம். காரணம், உடனடியாக அந்த குடும்பத்திற்கு அது செல்ல வேண்டும். கள்ளச்சாராயத்துக்கு நாம் எதிரி என்பதற்காக இறந்து போனவருடைய குடும்பத்தை நாம் பழிவாங்க கூடாது என்பதற்காகத்தான் ஒரு ஆக்கப்பூர்வமாக அரசியல் கட்சியாக நாம் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாளைக்கு நாம மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. எல்லாம் நம்முடைய கட்சி மாவட்ட எல்லாரும் நம்ம பண்ண போறோம். ஒரு பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கணும். காரணம், திமுகவை பொறுத்தவரை அவங்க தேர்தல் வாக்குறுதி 360 இதையதான் சொல்லியிருக்காங்க. கள்ளச்சாராயம் தடுப்பது, சாராயத்தை ஒழிப்பது, டாஸ்மார்க்கை மூடுவது, அந்த அறிக்கையில் ஆரம்பித்து தொடர்ச்சியா கள்ளச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் நடக்குது. அவங்களே சாராய ஆலை நடத்துறாங்க, அவங்களே டாஸ்மார்க் வருமானத்தை பெருக்க பாக்குறாங்க, அவர்களே இது காரணமாகவும் அமையறாங்க. இது பல வீட்டுல பேசும்பொழுது வந்த ஒரு கருத்து என்னன்னாங்க, இறந்து போனவர்கள் வீட்டுல டாஸ்மார்க்ல குடிக்கிறவங்க தான். ஆனா ஒரு காலகட்டத்திற்கு மேல கையில பணம் இல்லை, இதே சாராய பாக்கெட் 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது, நீங்க வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசு மதுவின் மூலமாக அந்த அடிக்ஷனை ஏற்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் முடியாதவர்கள் கள்ளச்சாராயத்தின் பக்கம் போறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் ஸ்பாட்டுக்கு போல பாருங்க. இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு நிகழ்வாக இது இருக்கு. எந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு இதன் மீது அக்கறை இருக்கணும் அப்படிங்கறத கூட நீங்க பாத்துக்கணும். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.